நம்ம நண்பரோட மகனுக்கு வந்து நினைவஞ்சலி. அது வந்து நம்மக்கிட்ட அந்த அந்த விஷயத்தை பற்றி பகிர்ந்துனாப்புல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எதை நம்ம இழக்கக்கூடாதோ அவர் இறந்துட்டார். இருந்தாலும் இதுக்கப்புறம் அவர் வர போகிறது கிடையாது. அந்த நண்பரோட தன்னை அவர் ஆத்மா சாந்தியரை நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் சில குழந்தைகள் காப்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அந்த இதெல்லாம் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க ரெடி பண்ணுறாங்க. அவர் நம்மக்கிட்ட வந்து ஒரு தடவை இந்த மாதிரி சொன்னாப்புல, பசங்களுக்கு நீ சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பான்ட்டு காசு கொடுத்தாப்புல. நம்ம சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்தா பார்த்தாத, சரி படிக்கிற பிள்ளைங்க நம்ம ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் கடை அங்கே இருந்தது, அவர்கிட்ட சொன்னேன். அவரால் முடிஞ்சது கொஞ்சம் விலைலாம் குறைச்சி கொடுத்தாப்புல. அதான் நம்ம வந்து புத்தகம் நோட்டு இதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணியாச்சு. வேணாம், இப்போ நம்ம வந்து ஸ்கூல் பிள்ளைங்களை இதை கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ ஸ்கூல் நடந்துனுக்குது, நம்ம வந்து பர்மிஷன் கேட்காம உள்ளே போகக்கூடாது இல்லையா? அதால் பர்மிஷன் கேட்டுக்கிறேன், அவங்க ஓகே சொல்லிக்கிறேன். நம்ம கிட்ட மிஸ் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம், அவங்க கொடுத்துக்குவாங்க மாணவர்கள்லாம். அதனால நம்ம உள்ள போயிட்டு நம்ம இப்போ வந்து மிஸ் கிட்ட கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இவர் நண்பர் கடை தான் இது. இந்த கடை பார்த்தீங்கன்னா தவளகுப்பம் டு மடுகுறை மெயின் ரோட்டில் இருக்கும் இந்த கடை. இவர் நண்பர் தான் இவரும். இவர் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்தாரு. அது அப்புறம் அவரு லாபம் இல்லையா, நம்ம அதிகமாகவும் கேட்க முடியாது. இருந்தாலும் அவர் நம்ம மனசுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாப்புல. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க கடைக்கு. தேங்க்யூ. நம்ம வந்து மிஸ்ஸுக்கிட்ட வந்து ஒப்படைச்சாச்சு நோட்டு அந்த பேனெல்லாம். இதுக்கப்புறம் அவங்க மாணவர்களை அவங்க கொடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சில இது போன்ற நம்ம வந்து நல்ல விஷயங்களை போடுவோம், நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி.